உங்க ஜெபா கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேங்க. திரும்பவும் இந்த பைபிள் டூருக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். The abundant blessing showers on your head. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள கண்டினியூட்டி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சங்கீதம் 34:5 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Those who are look unto him are radiant with joy, their faces will never be ashamed. இந்த வார்த்தையின்படி உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். லாஸ்ட் வீடியோல நம்ம ஏவால சர்ப்பம் எப்படி வஞ்சித்ததுன்ட்டு பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக இதை நீங்கள் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைபிளோடைய கண்டினியூட்டி நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து டே கிரியேஷன்ஸ், ஓய்வு நாள், அப்புறம் தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்கினார், அவர்களுக்கான அத்தாரிட்டி என்ன, அதுக்கப்புறம் இப்போ ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டது, அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்படுகிறார்கள். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம், அதனுடைய தொடர்ச்சியான கண்டினியூட்டி வசனங்களை நாம் பார்ப்போம். 14வது வசனம் 3வது அதிகாரம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்ரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஓகே, ஏதேன் தோட்டம் அது நல்ல செழிப்பான தோட்டமா இருந்தது. இந்த காலை வேளையில சாயந்தர வேலையில நல்ல குளிர்ச்சியா இருக்க நேரத்துல தேவனே அவர்களோட வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பைண்டிங்குள்ள இருக்காங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ ஏவாள் ஒரு நாள் சர்ப்பத்தால வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை வந்து வசீகரிக்கப்பட்டு அவள் உண்டு. அவளுக்கும் சாபம் உண்டாகிறது, அந்த பூமிக்கும் சாபம் உண்டாகிறது. ஸோ நல்ல பிளெஸ்ஸிங்கான இருக்கிற இடத்துல இருந்து அவங்க வந்து துரத்தப்படுறாங்க. அங்கிருந்து அவங்க துரத்தப்படுறதுக்கு முன்னாடி இருவரும் வந்து அத்தி இலையில ஒரு ஒரு ஆர்டரா இல்லாத ஒரு ஆடையை வந்து சின்ன இலைகளால தச்சு அவங்களுடைய மானத்தை மறைச்சிருக்காங்க. ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு தேவன் அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுக்குறார். ஸோ தோல் உடை வந்து அது வரைக்கும் இல்லாதது எப்படி வந்ததுன்னா, அங்க ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. பரிசுத்தமான பூமியில இது வரைக்கும் சாபம், பாவம், ரத்தம் சிந்துதல் அதெல்லாம் இல்லாம இருக்கிறது முதல் முறையாக அந்த பூமியில் அந்த வஞ்சிக்கப்பட்ட சர்ப்பத்தினால் கொண்டு வரப்படுகிறது பூமியில. ஸோ வேதமும் சொல்லி இருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறது. வேதமும் சொல்லுது, இந்த மாதிரி நம்மளுடைய பாவங்களை வந்து நம்ம மனம் வருந்தி அவருடைய சமூகத்துல அழுது நம்ம அவருடைய பாதத்துல ஊற்றப்படும் பொழுது அது மன்னிக்கப்படும்னு சொல்லி இருக்கு. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருந்திருக்கலாம். மேபி ஆதாம் அதை சாப்பிடாம இருக்கும்பொழுது கண்கள் திறக்கப்படாமல் இருந்திருக்கும். தேவனுக்குள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ள நிச்சயமா அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மேனோடைய அவர் கொடுத்திருக்க அந்த சுயம், அவங்களுக்கான கொடுத்திருக்கிற அந்த இண்டிபெண்டன்சி, அந்த பிரைவசி, அது அவங்களுக்கு தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால சாபத்துக்கு உள்ளாகிறார்கள். அவங்க இருக்கிற அந்த பிளெஸிங்ஸ்ல இருந்து அவங்க துரத்தப்படுகிறாங்க. தேவனுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப தூரம் பிரிக்கப்படுகிறது. இதனால அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம். நம்ம வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், தேவன் மன்னிக்கிறது தயாளர்னு பாக்குறோம், அவர் வந்து தயை பொருந்தியவர்ன்னு நம்ம பாக்குறோம், சகாயர்னு பாக்குறோம், அவர் நம்மளை எவ்வளவு பிரியமா என் தாசன்ட்டு கூப்பிடுகிறத பாக்குறோம். ஸோ நம்ம நிறைய தேவன் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நிறைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சில மனிதர்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசங்கள், அப்ரஹாமுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் முதல் முறையா தேவனை முகமுகமா பார்க்கறாங்க. இவர்களுக்கெல்லாம் வந்து தூரமா இருந்த அந்த வார்த்தைகள் மூலயமாக, ஏஞ்சல்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் பாக்குற அந்த மனிதர்கள், தேவ மனிதர்களை குறித்து நம்ம பாக்குறோம். பட் ஆதாம் அப்படி இல்லை.
கூடவே இருந்து ஒரு அப்பா பிள்ளை அந்த உறவுல அவங்க வந்து வளர்றாங்க, பேசிக்கிறாங்க. அவர் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாரு, எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு குழந்தை வந்து நெருப்பை தொடக்கூடாது அப்படின்னா அது கேட்காது அந்த குழந்தை. ஸோ அதை தொட்டதுக்கு அப்புறமா தான் அப்பா இது சுடும். ஸோ அதான அந்த வலி வேதனையை வந்து அது பொறுத்துக்கணும் இல்லையா, அது ஆறுற வரைக்கும் அது ஆறும். ஆனால் அதுக்கப்புறமா தான் அதுக்கு தெரியும் அது நெருப்பு, அது சுட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல அவன் உணர்ந்திருக்கிறான் நம்ம எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ்ல இருந்து நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ மன்னிப்புன்னு ஒன்று கேட்டிருந்தா நிச்சயமாக அவங்க இருந்திருப்பாங்க. அந்த அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டு அந்த ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்கு, அந்த பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து துரத்தி விடப்படுகிறார்கள். ஸோ அதுக்கு திரும்பவும் அது உள்ள அவங்க மீறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரபீன்கள், அந்த தூதர்கள், கேரபின் என்கிற தூதர்களை வந்து வீசுகிற சுடர் ஒளி பட்டயம், ஷார்ப்பான அந்த இது ஒரு லேசர் போல அந்த ஷார்ப்பான அந்த சுடர் ஒளி பட்டயங்களை காவல் வைக்கிறார். எவ்வளவு பெரிய இது, போகக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் இவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் அதிகாரமா வச்சிருந்தவருக்கு இப்படி இவ்வளோ ஒரு நம்ம அந்த ஒரு செகண்டரி போர்ஷனுக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் இல்லையா. ஸோ அந்த சர்ப்பமானது எவ்வளவு தந்திரமாக வஞ்சிச்சிருக்கு. அந்த சில இதுல வந்து வேத ஆராய்ச்சி மூலயமா நம்ம பார்த்ததுல தேடி பார்த்ததுல இந்த சர்ப்பத்துக்கு உள்ள அந்த தள்ளப்பட்ட தேவ தூதர் அவன் அதை தேர்ந்தெடுக்கிறான். மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க கூடாது, அவன் தேவனுடைய இடத்தையே அவன் எடுத்துக்கொள்ளும்படியா, இந்த பூமியை அவனுக்கு ஆண்டு கொள்ளும்படியா, மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு கீழே இருந்து அவனை தொழுது கொள்ளும்படியா அவன் நம்மளை வஞ்சிக்க பார்த்திருக்கிறான். சோ தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவருக்கு நிச்சயமாக தெரியும் அறிந்தவர், எந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று. அவர் எல்லா உலகத்துல இருந்த எல்லா ராஜாக்களை காட்டிலும் அவர் சிறந்த ஞானத்தை உடையவர். அவர்கிட்ட இல்லாத ஆற்றலே கிடையாது, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நம்ம அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஒரு 34:5 சங்கீத வசனம், அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சோ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வந்து பாவ நிவாரண பலியா நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஸோ அவரை நம்ம நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் எப்பொழுதும் பிரகாசம் அடையும். எதை குறித்து நம்ம வெட்கப்பட தேவையில்லை. எத்தனை முறை நம்ம வஞ்சிக்கப்பட்டாலும், எத்தனை தடவை நம்ம பாவத்தில் விழுந்தாலும், எத்தனை தடவை நம்ம வந்து இதை நம்மளால எப்படி சமாளிக்க முடியும், இந்த கடன்ல இருந்து நம்ம எப்படி மீள முடியும், எந்த விஷயமா இருந்தாலும் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னா எல்லாவற்றையும் அவர் மறித்து தீர்த்தாகிவிட்டார். நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்த்தாலும் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து எல்லாரும் அறிந்த ஒரு தெய்வம் இல்லையா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் அவர் வந்து நம்மளுடைய தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மையும் அந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். சோ ஒவ்வொருவருக்கும் நமக்கு பங்கு இருக்கிறது. சோ பாவத்தில் விழுந்திருக்கிறவர்களை நாம் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவர் மேலேயும் விழுந்திருக்கிற ஒரு பாரமாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம பலன் எதிர்பார்க்க தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக அதற்கான பலன் வந்து நமக்கு பரலோகத்துல அவர் நமக்கு வைத்திருப்பார். நிச்சயமாக அவரை நாம் வந்து போய் பார்க்கும்போது முகமுகமாய் ஆதாம் ஏவாளை எப்படி சந்திச்சு எப்படி பேசினாரோ அது போல நம்ம அவரிடத்துல நம்ம போய் சேரும் பொழுது அந்த ஒரு நாள் நம்ம இடத்துல பேசுவார் அவர் முகமுகமாய். அவர் நம்ம செய்ததுக்கான கிரெடிட்ஸ் எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். எனக்கு ஒண்ணு தோணும், இப்போ இந்த ஏவாள் அந்த கனியை வந்து புசிக்கலன்னா எப்படி இருந்திருக்கும். ஒரு ரீல்ஸ்ல கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த ஏவாள் மட்டும் இந்த கனியை புசிக்கலன்னா நம்ம டெய்லியும் என்ன சமைக்கிறது அப்படின்னுட்டு நம்ம பார்க்க தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஒரே இதுவா இருக்கு இந்த ஏவாள் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு காரணங்களை தான் தேடுறோம் இல்லையா. நம்ம இதனால இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட காட் என்ன தனித்துவங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே யோசிக்கிறது இல்லை. காட் மேல நம்ம பழிய போடுறோம். நமக்கு வந்து இதை செய்யலையே, அவர் அதை பண்ணலையே, எவ்வளவு செஞ்சிருக்காருங்கிறத நம்ம அந்த பிளஸ் வந்து நம்ம பாக்குறதே கிடையாது. அந்த மைனஸ் எல்லாமே அது நம்ம கிட்ட இருந்து வந்தது தாங்க. ஸோ அந்த மைனஸ் எல்லாம் வந்து நம்ம அகற்றிருக்கும் போது எல்லாத்துலயுமே நமக்கு பிளஸ் தாங்க. சோ ஏசாயா 60 அந்த 1வது வசனம், ஏசாயா 60 அந்த அதிகாரம் நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைஞ்சது. தேவன் பேசுகிறது மனதிற்கு ரொம்ப அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கண்டிப்பா அது கொடுக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேங்க. நிச்சயமா அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க, நீங்க ஷைன் பண்ண போறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.